Welcome students, 11th Computer Science, 14th chapter, Classes and Object. So, the classes and object last video la nama enna pathomna destructor enna destructor uடைய definition, need for destructor, declaration அப்படின்றத பத்தி போன வீடியோல நம்ம பார்த்தோம். So, இந்த வீடியோல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா அதனுடைய characteristics என்ன, destructor உடைய characteristics என்ன. In case 5 மார்க்ல இத தனியா கூட கேட்கலாம். சரியா? 5 மார்க் இத தனியா கூட கேட்கலாம். So, அதுக்குரிய எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் டிஸ்ட்ரக்டர் கன்ஸ்ட்ரக்டர் பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் அவுட்புட் ஒன்று இந்த ப்ரோக்ராமை கொடுத்துட்டு ஜஸ்ட் அவுட்புட் மட்டும் ஏனாலே 5 மார்க்கு. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் வாங்க. த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்டர். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரக்டருடைய ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டர் ஹேஸ் சேம் நேம் அண்ட் கிளாஸ் நேம். ஸோ டிஸ்ட்ரக்டருடைய நேமோ கன்ஸ்ட்ரக்டர் அதாவது அதனுடைய கிளாஸ் நேமோ சேமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கிளாஸ் நேம் முன்னாடி டைல்டு கேரக்டர் கம்பல்சரி இருக்கணும். டைல்டு கேரக்டர்லாம் என்ன பண்ணுறணும் கம்பல்சரி இருக்கணும். டிஸ்ட்ரக்டர் ஹேஸ் சேம் நேம் as the class name prefixed by a dialed character. First point. Next, டிஸ்ட்ரக்டருக்கு எந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸுமே இருக்காது. டிஸ்ட்ரக்டர் cannot have the arguments. So arguments or parameters are also called same. Destructor cannot have the arguments. எந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸுமே இருக்காது. It has a no return type. ஸோ எந்த ஒரு டைப்புமே எந்த ஒரு வகையுமே என்ன பண்ணது ரிட்டர்ன் பண்ணாது. எது டிஸ்ட்ரக்டர். ஸோ அதே மாதிரி cannot be overloaded. டிஸ்ட்ரக்டர் cannot be overloaded. இது ஓவர்லோட் பண்ண முடியாது. அது எந்த மாதிரி சார் அப்படின்னு கேள்வி கேட்டால் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சொல்லி அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணது ஓவர்லோட் பண்ண முடியாது. cannot be overloaded. which of the following the functions cannot be overloaded? கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா டிஸ்ட்ரக்டர் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இது யாரால் உருவாக்கப்படுது அப்படின்னு கேள்வி கேட்டால் டிஸ்ட்ரக்டர் யாரால் உருவாக்கப்படுதுன்னா பை த கம்பைலர். இன் த அபிசன்ஸ் ஆஃப் யூசர் டிஃபைன்டு டிஸ்ட்ரக்டர் இட் இஸ் generated by compiler. It is generated by compiler. இதை வந்து கம்பைலராக உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஆல்ரெடி சொன்னேன். கம்பைலர்னா என்னென்னா கம்பைலர் இஸ் எ டிரான்ஸ்லேட் சோர்ஸ் ப்ரோக்ராம் இன்டு ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராம் இட் கால்டு known as compiler. ஸோ இப்போ the absence of user defined constructor it is generated by compiler. கம்பைலராக உருவாக்கப்பட்டது தான் இந்த டிஸ்ட்ரக்டர். நெக்ஸ்ட் 6th one பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டர் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ தானாகவே இயங்கக்கூடியது. யாரையும் என்ன பண்ணுறது கால் பண்ணி அடிக்கணும் அவசியம் இல்லை. அதுமாரி நம்ம ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்க மாட்டோம். ஸோ த டிஸ்ட்ரக்டர் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஆட்டோமேட்டிக்கலி. தென் when the control reaches end of the class scope to destroy the objects, அதாவது வெளியேறும் பொழுது கடைசியில் வெளியேறும் பொழுது அந்த ஆப்ஜெக்ட் ஆகப்பட்டது ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் ஃபுல்லாகவே அழித்து கொண்டு வந்துடும். when the controls reaches end of the class scope, end of the classக்கு போயிடுச்சுன்னா தானாகவே என்ன பண்ணும் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடும். ஓகே, அதுக்கடுத்தது they cannot be inherited. அதாவது என்ன பண்ண முடியாது எந்த ஒரு கிளாஸஸும் நியூவாக என்ன பண்ண முடியாது கிரியேட் பண்ண முடியாது. தே cannot be inherited. ஓகே, ஸோ இந்த 7 பாயிண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க்கில் கேட்கலாம், 5 மார்க்கில் கேட்கலாம், 2 மார்க் கூட கேள்வி கேட்கலாம். ஸோ எனி 4 ரூல்ஸ் ஃபார் எனி 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்டர் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஸோ இதை மாதிரி ஆன்சர் பண்ணணும் நீங்கள். ஸோ இந்த 7 பாயிண்டில் ஏதாவது 4 பாயிண்ட்ஸ் எதுனாலே போதும். அப்படி 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா அந்த 7 பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்தது டிஸ்ட்ரக்டர் டிக்ளேர் த அண்டர் த பப்ளிக் பார்ட்.
destructor declare under the public part. அதை நான் 8 பாயிண்ட் கூட நான் நோட் பண்ணிக்கலாம். Destructor declare under public part. Okay, so what is the mean by constructor destructor னு கேள்வி கேட்டா, when an absence of out of scope, when absence of out of scope, destructor is a special function get executed automatically executed. Okay, இதுதான் வந்து இந்த 8 பாயிண்ட்ஸ் உடைய ரூல். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இந்த ப்ரோக்ராமை கொடுத்துட்டு அவுட்புட்டை மட்டும் டிஸ்பிளே பண்ணுவாங்க, அவுட்புட்டை மட்டும் எழுத சொல்லுவாங்க. வெரி இம்பார்ட்டண்ட் 5 மார்க் இந்த 5 மார்க்கில் இந்த ப்ரோக்ராம் அப்படியே பேப்பரில் வந்துடும். அவுட்புட்டை மட்டும் என்ன எப்படி எழுதுறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். அதுக்கு எழுதுறதுக்கான அவுட்புட் இடம் அந்த இடம் ஒதுக்கியிருக்கேன், அது பாருங்கள். ஸ்மால் சைஸில் எழுதுகிறேன், கொஞ்சம் பாருங்கள். நான் சொல்லும்போது ரீச் ஆகும் உங்களுக்கு வாய்ஸு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹெட்டர் வெளில டிக்ளேர் பண்ணிட்டுருக்கேன். யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டடி, இது கிளாஸ் நேம், இது வந்து கீவேர்டு. கிளாஸ்ன்றது கீவேர்டு, சிம்பிள் அப்படின்றது ஒரு கிளாஸ் நேம். அப்போ இந்த ப்ரோக்ராம் கிளாஸ் நேம் எதுன்னு கேள்வி கேட்டால் சிம்பிள். அதுக்கடுத்தது ப்ரைவேட்டில் என்ன பண்ணுறேன், டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து எப்போ என்ன பண்ணோம், ப்ரைவேட்டில் தான் நம்ம டிக்ளேர் பண்ண மாட்டோம், பப்ளிக்கில் தான் டிக்ளேர் பண்ணுவோம். பப்ளிக்கில் டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஸோ பப்ளிக்கில் டிக்ளேர் பண்ணும்போது என்னென்னு பண்ணிருக்கேன், கிளாஸ் நேமும் நான் க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் நேம் எப்படி இருக்கும், சேமாக இருக்குன்னு சொல்லி அடிக்கடி ரூல்ஸ் சொல்லியிருக்கேன். இது கன்ஸ்ட்ரக்டர். சார் இந்த ப்ரோக்ராம் வந்து கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்பிளா இல்லை டிஸ்ட்ரக்டர் எக்ஸாம்பிளா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஸோ இதை நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் சேர்ந்து காமனாக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம். ஓகே, இது கன்ஸ்ட்ரக்டரோட நேம். அப்போ ஆப்ஜெக்டை உருவாக்குறேன், ஏ ஈக்குவல் டு 0 பி ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நான் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதோட கன்ஸ்ட்ரக்டர் நேம் என்னது முடிந்தது. இப்போ இந்த இடத்துல சி அவுட்டில் என்ன பண்ணுறேன், கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் சிம்பிள் சொல்லி கொடுத்துருக்குறேன். போட பாருங்கள், கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் சிம்பிள். அப்போ கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் சிம்பிள் சொல்லியிருந்தவங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே இது ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிடும் ஃபஸ்ட்டு டைம். நெக்ஸ்ட்டு வார்டு கெட் டேட்டான்னு வச்சுருக்கேன், இது மெம்பர் ஃபங்க்ஷன். அதாவது மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், இதுக்கு தான் மெம்பர் ஃபங்க்ஷன். அது என்ன சார் மெம்பர் ஃபங்க்ஷன், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், ஸ்வாப், இது மாதிரி பல்வேறு விதமான செயல்பாட்டை உருவாக்கக்கூடியதான், அதுதான் மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். வாய்டு கெட் டேட்டா, வாய்டு கெட் டேட்டா அப்படின்னும் போது என்ன கொடுத்துருக்காங்க, சி அவுட்டில் என்டர் த வேல்யூ ஏ அண்ட் பி. ஏதாவது ஒரு ஏக்கும் பிக்கும் வேல்யூ என்ட்ரி பண்ணுங்கள், இன்புட்டாக கொடுத்துருக்குறேன், இன்புட்டாக கொடுத்துருக்கேன். சி இன் ஏ பி என்ன இன்புட்டு கே, அதாவது என்னது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வரும் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் சிம்பிள் சொல்லி வரும். கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் சிம்பிள் அப்படின்னு சொல்லி வரும். ரெண்டாவது லைன் பார்த்தோன்னா இந்த லைன் பிரிண்ட் ஆகும், என்டர் த வேல்யூ ஃபார் ஏ அண்டு பி அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூ என்ட்ரி பண்ணி இன்புட்டாக கொடு. அப்போ நான் என்ன கொடுக்குறேன், 6 7 அப்படின்னு கொடுக்குறேன். 6 7 என்ட்ரி பண்ணிட்டேன். ஸோ இதோட இது இந்த மெம்பர் ஃபங்க்ஷனோட ஒர்க்கிங் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து வாய்டு புட் டேட்டான்னு கொடுத்துருக்கேன். இது வந்து இன்புட் வாங்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு ஃபங்க்ஷன். இது மெம்பர் ஃபங்க்ஷன் தான். இது என்னது மெம்பர் ஃபங்க்ஷன், ஸோ இட் இஸ் தி மெம்பர் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்டாக ஒர்க் ஆகும், இது தேர்டாக ஒர்க் ஆகும். அப்போ த டூ இண்டிஜஸ் ஆர் அப்படின்போது 6 7
அப்போ என்ன வரும் கீழே இண்டிஜர்ஸ் சார் அப்படின்னு சொல்லும்போது 6 7 சொல்லி உனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது? the sum is equal to 7 plus 6 plus 7 சொல்லி என்ன பண்ணும், ரெண்டுமே ஆட் பண்ணி சொல்லும். இது வரைக்கும் என்ன ஆகும், ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அடுத்தது இதோட இந்த boot dataன்ற ஃபங்க்ஷன் இதோட முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டரை வந்து என்னது உருவாக்கி வச்சிருக்கிறேன். அப்போ ஒரு இந்த நேமும் பாருங்களேன், இந்த நேமும் இதோட நேம் சேமாக இருக்கும் பாருங்கள். கன்ஸ்ட்ரக்டரோட நேமும் டிஸ்ட்ரக்டரோட நேமும் கிளாஸ் நேம் சேமாக இருக்கும். ஆனால் பாருங்கள் இந்த கிளாஸ் நேம் முன்னாடி என்ன இருக்குது, டைல்டு கேரக்டர் இருக்குது. இப்போ இது வந்து டிஸ்ட்ரக்டர், இது வந்து டிஸ்ட்ரக்டர். இப்போ டிஸ்ட்ரக்டருக்குள்ளே என்னென்ன சி அவுட்லைன் வச்சுருக்கேன், டிஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட்டர்னு சொல்லி வச்சுருக்கேன். அப்போ எப்பொழுதுமே ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகும், கடைசியில் தான் ஆகுது டிஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகும். எண்ட் ஆஃப் த ரீச்சில் வந்தானது டிஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகும். இது வரைக்கும் அது செமிக்கல் வச்சு முடிச்சிருக்கேன். சிம்பிள்ன்ற ஒரு கிளாஸ் இதோட முடிஞ்சிச்சு. மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்பொழுதுமே ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்கணும்னா கிளாஸ் நேம் வச்சு தான் நான் ஆப்ஜெக்டை உருவாக்கியிருப்போம், முன்கூட்டியே சொல்லியிருக்கிறேன். கிளாஸ் நேம்ன்றது சிம்பிள் வச்சுருக்கேன். எஸ்ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் நான் உருவாக்கியிருக்கேன். இதுக்கு பேர் எஸ்ன்றதுக்கு என்னன்னா ஆப்ஜெக்ட். எத்தனை ஆப்ஜெக்ட் உருவாக்கியிருக்கிறேன் இந்த கிளாஸில்? ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் உருவாக்கியிருக்கேன். ஒன்லி ஒன் ஆப்ஜெக்ட், சிம்பிள் எஸ். எஸ் டாட் கெட் டேட்டா அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ஆகப்பட்டது பாருங்கள். எஸ் டாட் கெட் இந்த கால் ஸ்டேட்மெண்ட், இந்த கெட் டேட்டான்னு எங்கே ஃபங்க்ஷன் இருக்கா பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அங்கே ஒன்று என்ன இருக்குது, என்டர் த வேல்யூ ஏ அண்ட் பி, என்டர் த வேல்யூ ஏ அண்ட் பின்னு இருக்குது. அதுக்கடுத்து எஸ் டாட் புட் டேட்டா அப்படின்னா இதை வந்து பார்க்கும். அப்போ 2 இன்டிஜர்ஸ் ஆர் 6 7. அதுக்கடுத்து ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி 7 சொல்லி கொடுத்துருவோம். அப்போ மொத்தம் 13. லாஸ்ட்டில் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டர் இஸ் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு சொல்லி உனக்கு பிரிண்ட் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன ஆகும், எஸ் டாட் கெட்டட்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் பிரிண்ட் ஆகிடும். இந்த ஃபங்க்ஷன்லாம் ஒர்க் ஆகிறதுக்கு முன்னாடி, ஆப்ஜெக்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகிடும். கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் சிம்பிள். அதுக்கடுத்து தான் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும். எஸ் டாட் கெட்டட்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு போகும். அப்போ என்டர் த வேல்யூ ஃபார் ஏ அண்ட் பி. அப்போ ஏக்கும் பிக்கும் வேல்யூ கொடுக்குறேன், நான் இன்புட் ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது அடுத்த லைன் பாருங்கள், இன்புட் கொடுத்துட்டேன். அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள், அடுத்தது இங்கே ஒரு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும். எஸ் டாட் புட் டேட்டா அப்படின்னா டிஸ்பிளே பண்ண சொல்லுது. அப்போ 2 இன்டிஜர்ஸ் ஆர் அப்படின்னா 2 இன்டிஜர்ஸ் ஆர் அப்படின்னா 6 7 கொடுத்துருக்கேன். அது ஆட்டோமேட்டிக்காக நான் அது பிரிண்ட் ஆகிடும். நான் ஆல்ரெடி நான் இன்புட்டை கொடுத்துட்டு அது அப்படியே ஒரு திரும்ப என்ன கொடுத்துருக்க. அடுத்த லைன் இருக்குது ஏ சி அவுட்டில் ஏ பின்னு கொடுத்து என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணி சொல்கிறேன். அப்போ the sum of a plus b அப்படின்னா 13 சொல்லி ஒன்று போட்டுருக்கும். லாஸ்ட்டில் வெளியேறும்போது என்னன்னா டிஸ்ட்ரக்டர் இஸ் எக்ஸிக்யூட்டட்னு சொல்லி ஒன்று பிரிண்ட் ஆகும். அப்போ ஃபஸ்ட் லைன் இது, செகண்ட் லைன் இது, தேர்ட் லைன் இது, ஃபோர்த் லைன் இது, ஃபிஃப்த் லைன் இது, சிக்ஸ்த்து லைன் இது. பாருங்கள் ஆர்டராக இருக்கும். ஸோ இந்த 1 2 3 4 5 6 நான் ரவுண்ட் பண்ணிருப்பேன். நல்லா வியூ பண்ணி பாருங்கள், ரவுண்ட் பண்ணிருப்பேன். அந்த லைனை மட்டும் நீ எடுத்து எழுதிட்டாலே 5 மார்க். நான் சொன்ன மாதிரி இந்த அவுட்புட்டில் உங்கள் புக்லேயே இருக்குது. இதை ஒரு டைம் எப்படி ஒர்க் ஆகுன்றதை பற்றி சொல்லியிருக்கிறேன். இதை மட்டும் எழுதினாலே உங்களுக்கு 5 மார்க். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸோ 10 மார்க் நடத்திருக்கிறேன். அது 1 டைம் 2 டைம் என்ன பண்ணுற, வியூ பண்ணி பாரு, ஆட்டோமேட்டிக்காக புரியும். அந்த 0 மார்க்கும் கொடுத்துருங்க பாருங்கள். கெட் டேட்டானா எங்கே போகும், புட் டேட்டானா எங்கே போகும் அப்படின்றத பற்றி எக்ஸிக்யூட் பண்ணிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அந்த இந்த கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இதனுடைய சாப்டர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆச்சு. நீங்கள் ஒரு டைம் 2 டைம் என்ன பண்ணுற, இந்த வீடியோவை வியூ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.